ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த நேரத்தில் நான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேனா, அதில் கோடானு கோடி அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ அறிவாயா? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அற்புத வாய்ப்பையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் என்னை வணங்குகிறார்கள், எவ்வளவோ பேர் என் மீது பக்தி செலுத்தி மரியாதையோடு வணங்கி அதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க. இருந்தாலும் நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுத்து விடுவதில்லை என் செல்லமே. ஏன்னா இந்த உலகில் நிறைய பேர் என் மீது பக்தி செலுத்தினாலும் பயத்தில் பக்தி கொள்வதும் தேவைக்காக பக்தி கொள்வதும் மனிதர்களாகத்தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் உண்மையாகவே தேவையே நீதானம்மா, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும்னு என்னை முழுவதுமாக நம்பி என்னுடனேயே என் அரவணைப்பில் இருக்க விரும்பும் குழந்தைகளுக்கு அவர்கள் கேட்காமலேயே எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன். அப்போது அப்படிதான் இப்போது உனக்கானதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேனேன் செல்லமே. பல பேர் உன்னை அற்பமாய் தூசின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தூசி கண்ணில் பட்டா மனிதன் எப்படி துடித்து போவானோ அப்படி அவர்கள் கண் கலங்கும்படி ஏன் உன்னை தூசியாக நினச்சோன்னு அவங்க நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வாய் செழிப்பாய் நான் மாற்ற தான் போகிறேன். நீ ஒருத்தரை பற்றி புறம் பேசும்போது, அடுத்தவரை பற்றி அவர்கள் வாழ்வில் நடந்ததை பற்றி பேசும்போது, அதை கேட்பவர் உன்னை பற்றியும் அவங்க பற்றியும் ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்கன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ என்ன நினைக்கிற? அடுத்தவரை பற்றி புறம் பேசினாலும் அவங்க மரியாதை குறையுதுன்னா, அடுத்தவரை பற்றி புறம் பேசும் முன்னையும் அவர்கள் மரியாதை குறைவாக தான் நினைப்பார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. இவங்க இல்லை போய் இருந்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு அடுத்தவனை எதிர்பார்த்து வாழ்வதை காட்டிலும் யாரிடையும் எதையும் எதிர்பார்க்காமல் தைரியமான தன்மானத்தோடு கூடிய ஆளாக இருக்கும் பிள்ளைகளை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிதான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் அதை உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்பது உனக்கு தெரியாதே என் செல்லமே. உன்னுடைய பலமோ உன்னுடைய பலவீனமோ உன்னுடைய கவலையோ உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையோ அல்லது உன் குடும்பத்தில் இருக்கும் மனிதர்களை பற்றிய குறையோ நிறையோ எதுவாக இருந்தாலும் அதை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொண்டு நீயே உனக்கு சிக்கலை உருவாக்கி கொள்ளாதே. ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போதுதான் அடுத்த மனிதர் கையில் எடுக்கும் பயங்கரமான ஆயுதம் நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன் அவர்களுடைய நடத்தையை பொய்யாய் சொல்வது. அப்படி ஒருபோதும் நீ அடுத்தவருடைய நடத்தையை விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடாதே என் செல்லமே. உன்னையும் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். எப்போதுமே எந்த விஷயமும் அரிதாக கிடைத்தால் அதை அதிசயமாக நினைப்பாங்க. நீயே கூட ஒருத்தரை போய் அடிக்கடி பார்த்து பேசுகிறன்னா உனக்கு இருக்கும் மரியாதையும் மதிப்பும் கொஞ்சம் குறைந்து தான் போயிருக்கும். அடிக்கடி அவர்களால் பார்க்க முடியாத ஆளாக நீ இருந்தினா, அடிக்கடி கிடைக்காத விஷயமாக அடிக்கடி பார்க்காத விஷயமாக இருந்தால்தான் அவர்கள் அதை அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைப்பதும் அடிக்கடி பார்ப்பதும் அலட்சியமாகத்தான் நினைக்க தோன்றும் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாரையும் நம்பாத நீ எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? தேவையில்லாமல் யாரும் இங்கு பழகுவதோ பேசுவதோ கூட இப்போது வருவது கிடையாது. ஏதோ ஒரு தேவை இவங்களால் நமக்கு காரியம் நடக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தேடி வந்து பேசவும் பழகவும் சிரிக்கவும் கூட செய்கிறார்கள். நான் உன்னை கைவிட்டுட்டேன் மட்டும் நினைக்காத. உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகளை காட்டி கொடுப்பதற்காக தான் இப்போது அமைதியாக இருக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்ற தான் போகிறேன். அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க தானே உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான வாய்ப்பை இப்போது உன் வாழ்வில் உருவாக்கி நீ நல்ல நிலைமைக்கு வரும்படியும் உன்னை ஆளாக்குவேன். மனிதனுடைய மூளை எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி அதையும் இதையும் யோசித்து யோசித்து மனுஷனை சாகடிக்குது. ஆனால் மனிதனுடைய இதயம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் அதை செய்த மனிதர்களையும் ஞாபகப்படுத்தி அகலப்படுத்தி சாகடிக்குது தானே. இப்படி உன்னுடைய மூளைக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையும் உன் இதயத்துக்கு கடந்த காலத்தை பற்றிய கவலையும் கொடுப்பதை நிறுத்திவிட்டு இரண்டையுமே எதிரெதிரான விஷயங்களை நினைப்பதற்கு பதிலாக இந்த நிகழ்காலத்துக்கான விஷயங்களை உன் மூளையும் இதயமும் யோசிக்கும்படி செய்தால், அதற்கான முயற்சிகளை செய்து முன்னேற்றத்தை தொடுவதற்கான விஷயங்களை நீ யோசிச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். ஏதாவது இடத்துல நிதானம் தவறி பேசிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் வருந்தும்படி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு பின்னால் வரக்கூடிய உன் நிழலை பார்த்து நீ கேளு. ஏன் எங்கே போனாலும் என் கூட வர்றேன்னு என்ன சொல்லும் தெரியுமா? உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போவது நான் தான் என்று. ஏனெனில் மனிதனுக்கு எப்போதுமே தன் நிழல் மட்டும்தான் துணை, தன் மனசாட்சி மட்டும்தான் அவனுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கும். எப்போதும் அடுத்தவரை எதற்காகவும் நீ சார்ந்திருக்கவோ யோசிக்கவோ எதிர்பார்க்கவோ வேண்டாம் என் செல்லமே.
அன்பை அடுத்தவன்கிட்ட போய் பிச்சை கேட்கக்கூடாது. நான் உன் மேலே அன்பு செலுத்தினேன், நீ ஏன் என் மேலே அன்பு செலுத்தலைன்னு உரிமையாக கேட்கவும் கூடாது. அக்கறை கூட தானாகத்தான் வர வேண்டும் என் செல்லமே. உன்னுடைய உணர்வு என்ன, நீ என்ன யோசிக்கிறா, அவங்களுக்கு எந்த அளவு பாசத்தையும் மரியாதையும் கொடுக்கிறா என்பதை நீ புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் உன்னை பற்றி யாரும் முழுசாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பதென்பது அரிதான விஷயம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்ட உறவுகளையும் உன் அருகில் இந்த வராகி அம்மா நான் வைக்கிறேன். போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது தானே. உன்னை பார்த்தா மட்டும் நல்லா உபசரிக்கிறதும் நலம் விசாரிப்பதும் சில மனிதர்கள் செய்கிற நடிப்பு தான். அப்படி நடிக்கிறதை காட்டிலும் பெருந்தன்மையாக நடிப்பதை காட்டிலும் இயல்பான குணத்தோடு நீ இருப்பது எவ்வளவோ மேலானது தானே. நீ என்ன உண்மையான அன்பு இருக்கவங்கக்கிட்ட நல்லா பேசுகிற, உனக்கு பிடிக்காதவங்கக்கிட்ட ஒதுங்கி போகிற, அதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே. இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் தான் பேசுகிறது தான் சரி, தான் செய்கிறது தான் சரின்னு வாதாடக்கூடிய மனிதர்களாக இருந்தால் நீ அவர்களிடம் அமைதியையே பதிலாக கொடுத்துட்டு கடந்து போயிடு. அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளவும் என ஒரு காலம் நிச்சயமாக வரும். மனிதனுக்கு இந்த உலகத்திலே மிகவும் அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? பசிச்ச வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் பொய்யான உறவுகள் தான். வயிறு பசிக்குது, கையில் காசே இல்லை, ஆனால் சுற்றி இருக்க உறவுகள் உனக்காக ஏதாவது வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறியா? நிச்சயமாக கிடையாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சுகபோக வாழ்க்கையை நிச்சயம் அனுபவிப்பான். அதே போல் அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாள் நிச்சயமாக பசிச்ச வயிறோடு இருப்பான். பணமே இல்லாமல் கையில் காசே இல்லாமலும் வாழ்க்கையை வாழுவான். அவனை சுற்றி இருக்கும் பொய்யான உறவுகளையும் அவன் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் வருமேன் செல்லமே. அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் தாழ்ந்து போவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லா மனிதர்களுக்கும் அமைந்துதான் இருக்கிறது. நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா யாருக்காக நீ பாவம் நினச்சியோ அவங்க தான் உன்னை பதம் பார்த்துருப்பாங்க. நீ யாரை நல்லவங்க நினச்சியோ அவங்க தான் உன்னை ஏமாத்திருப்பாங்க. இப்படி எல்லா மனிதர்களை சுற்றிலும் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார் என் செல்லமே. அதனால தான் நீ எப்போதும் மனிதர்களை நம்பு, ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையை நம்பாத. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் ஜெயிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறதுனால தான் இதையெல்லாம் உன்னை தேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவருக்கு உன்னை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் அவருடைய தேவைகள் உன்கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதனால்தானே உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் பேசுவதே இல்லை. நீ ஒருபோதும் உண்மையான உள்ளத்தோடு உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனதோடு இருப்பவரை காயப்படுத்தி விடாதே என் செல்லமே. ஏன்னா உண்மையான உள்ளத்தை காயப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் பொய்யான உறவிடம் அவர் நிச்சயமாக தன்னுடைய அழிவை சந்தித்து விடுவார். அதனால தான் உனக்கு உண்மை செய்யக்கூடிய, உனக்கு நன்மையை செய்யக்கூடிய மனிதர்களிடமும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ உண்மையாக இருந்துவிடு. உனக்கு கெடுதல் செய்பவர்களை கண்டும் காணாமல் கடந்து போயிடுன்னு சொல்கிறேன். இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு தானே இங்கு அதிக மதிப்பிருக்கிறது. காசு பணம் இருக்கிறவன் உண்மையதான் சொல்லுவான்ற மாதிரி அவன் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. காசு பணம் இல்லாதவன் உண்மையவே சொன்னாலும் அதை பொய் என சொல்லும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அளவாக பேசு, தேவையான இடங்களில் மட்டும் பேசு.